ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம சிறுதானிய தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம். எல்லாமே என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லா எல்லா சிறுதானியத்தையும் நம்ம போட்டு ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம தோசை பணியாரம் எல்லாமே செஞ்சுக்கலாம். வாங்க எவ்வளோ போகிறதுன்னு பார்க்கலாம். இது கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ. எல்லா சிறுதானியமும் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு 1/4 கிலோ, குதிரைவாலி அரிசி 1/4 கிலோ, சாம அரிசி 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, கம்பு தீட்டின கம்பு 1/4 கிலோ, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/4 கிலோ, வெள்ளை சுண்டல், சாம அரிசி, வரகரிசி, உளுந்து, கருப்பு சுண்டல், சிவப்பு அரிசி, மட்டை அரிசி, வெள்ளைச்சோளம் தீட்டியது, இது கூட இட்லி அரிசி, வெந்தயம், எல்லா அரிசியும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்து ஒரு 2 நாள் நல்லா காஞ்சோன்னே அரைச்சிக்கலாம். நான் எப்பயுமே எல்லா சிறுதானியத்தையும் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ ஊற வச்சு அரைப்பேன். இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம் மிஷினில் கொடுத்து அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறட்டும். நல்லா கல்லெல்லாம் இருக்கும், நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்து காய போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த பயிரெல்லாம் லைட்டாக முளைக்கட்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வடித்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, கல்லெல்லாம் இல்லாமல். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயட்டும். நம்ம காய போட்டது 3 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காஞ்ச பயிரெலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. நல்லா பவுடராக வலுவலுன்னு அரைக்காமல் லைட்டாக நரன்னு அரைச்சிக்கலாம். இது 5 கிலோக்கான பவுடரு. இதில் நம்ம தோசை பணியாரம் எல்லாமே செஞ்சுக்கலாம். என்ன பண்ணோன்னா, நம்ம நைட்டு சுடணுன்னா ஒரு 2 o'clock மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நல்லா புளிச்சிரும். நம்ம நைட்டுக்கு சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாவு தான் தோசை செய்ய போகிறேன். எவ்வளோ மாவு தேவையோ அதை அரைச்சி அதை எடுத்து உப்பு போட்டு நமக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம்.
ஒரு 3 ஹவர்ஸ் வச்சோன்னா நல்லா புளிச்சிரும். அதுக்கப்புறம் தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும். இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு கூட நம்ம இதை கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக மில்லட் சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி மூடி வச்சிடலாம். நைட் டிஃபனுக்கு வந்து சூப்பராக தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவு கரைச்சி வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. நல்லா மாவு புளிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கலக்கிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிடலாம். நல்லா தோசை ஊற்றி நெய் ஊற்றி நல்லா சூப்பராக எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம பணியாரம் சப்பாத்தி எல்லாமே செஞ்சுக்கலாம். சூப்பரான நம்ம தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட மில்லட்டும் பயிர்கள்லாம் போட்ட தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி இது சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் பண்ணியிருந்தேன். தோசைக்கு கொத்தமல்லி சட்னி சூப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.